திடீர்னு ஒரு டீ பார்ட்டி அரேஞ்ச் பண்ண போகிறீங்களா? இது உங்களுக்கான ஒரு அருமையான ரெசிபி. காரசாரமாக முறுமுறுன்னு டீயோட பரிமாறுறதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்களை வச்சு அருமையாக செஞ்சலாம். சில நொடிகளில் செய்யக்கூடிய இந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு முக்கியமான பொருள்னு பார்த்திங்கன்னா அவல். நான் இப்போ வெள்ளை அவல் எடுத்து நல்லா ஒரு 3 தடவை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். 10 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு வடிகட்டி எடுத்து அந்த அவலை அப்படியே அதில் கொட்டிடுங்க. தண்ணி ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிவிடுங்க. தண்ணியே சுத்தமாக இருக்கக்கூடாது. அவல் நல்லா பூ போல் தொட்டால் நல்லா நசுக்க வர மாதிரி, பிசைஞ்சால் நல்லா மாவு மாதிரி வர மாதிரி ஊறி இருக்கணும். நல்லா ஊறின அவலை தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு அகலமான பவுலில் அந்த அவலை சேர்த்துருங்க. ஊறின அவல் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கங்க. நான் 1 கப் அவல் எடுத்து கழுவி ஊற வச்சுட்டு சேர்த்துருக்கேன். இதில் 1 ஹீப் டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்க போகிறேன். 1 ஹீப் டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஹீப் டேபிள் ஸ்பூன் கடலை மாவு. இது ரெண்டுமே உங்களுக்கு ஒரு கோட்டிங் பைண்டிங்காக தான். அவலில் இருக்கிற அதிகப்படியான தண்ணியை இது எடுத்துரும். அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால அதிக தண்ணி இருந்தால் எடுத்துரும். சுவைக்கு தேவையான உப்பு, காரத்துக்கு தேவையான மிளகாய் பொடி நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். தனி மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது நல்லா வாசமாக இருக்கும். நீங்கள் ஓமம் கூட நல்லா அப்படியே க்ரஷ் பண்ணிவிட்டு போடலாம். பொடியாக நறுக்கினா வெங்காயம், ஒரு 2 வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கிட்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சோண்டு நான் கேப்சிகமும் சேர்த்துருக்கேன். எந்த காய் வேணாலும் சேர்க்கலாம். நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் உங்கள்கிட்ட இருக்கோ அதெல்லாம் சேர்க்கலாம். பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ கொஞ்சோண்டு கேப்சிகம் மட்டும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிருக்கேன். தண்ணி எதுவுமே சேர்க்கலை. அந்த அவலில் இருந்த தண்ணி தான். அது கூட அதிக தண்ணி இருந்ததுன்னா இந்த அரிசி மாவும் கடலை மாவும் சேர்ந்து நல்லா பைண்ட் ஆகிடும். நல்லா சேர்த்து மாவு மாதிரி வந்ததுக்கப்புறம் இந்த காயெல்லாம் சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு ஒரு 4-5 சொட்டு எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். இந்த எலுமிச்சம்பழம் சேர்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு முறுமுறுன்னு வரும். சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் காய வச்சுருங்க. நல்லா எண்ணெய் காயணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம தட்டியும் போடலாம், வடை மாதிரி உருட்டி போடலாம், பால் மாதிரி, இல்லை பக்கோடா மாதிரி அப்படியே உதுத்த மாதிரியும் ஒரு ஷேப்லெஸ்ஸாகவும் நீங்கள் பண்ணி எடுக்கலாம். எப்படி உங்களுக்கு பிடிக்குமோ அப்படி பண்ணலாம். நான் முதல்ல உங்களுக்கு தட்டி போட்டு ஒரு சில பீசஸ் நான் செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் உருட்டினது காமிக்கிறேன். அந்த மாதிரியும் செய்யலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி செய்யுங்க. இதுக்கு புதினா சட்னி, மல்லி சட்னி நல்லாயிருக்கும். ஸ்வீட் சட்னி, கார சட்னி எதுவானாலும் நல்லாயிருக்கும். சட்டுன்னு நமக்கு ஒரு விருந்து வந்துட்டாங்க, ஏதாவது செய்யணும் அப்படின்னு தோணும்போது என்ன செய்கிறது அப்படின்னு தோணாது. வீட்டில் அவல் கண்டிப்பாக பெரும்பாலும் வச்சுருப்போம். அதனால் அவலை எடுத்து நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி பக்கோடா பண்ணி பாருங்கள். ரொம்ப சுவையாக அட்டகாசமாக இருக்குங்க. மொறுமொறுன்னு இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமானதாக இருக்கும். பாருங்கள், இது நல்லா மொறுமொறுன்னு செவந்து வந்துடுச்சு. இப்போ அடுத்தது உருட்டி வச்சுருக்கேன். உருட்டின பீசஸை போட்டு நம்ம இப்போ செஞ்சு எடுக்கலாம். பால் மாதிரி இருந்ததுன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வடை மாதிரி இருந்ததுன்னா பெரியவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பக்கோடா மாதிரி இருந்ததுன்னா நம்மெல்லாம் விரும்பி சாப்பிடுவோம். அந்த மாதிரி எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இது சாஸ் கூட சர்வ் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாஸ் வேண்டாட்டி ஏதாவது புதினா சட்னி, மல்லி சட்னி கூட சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். திடீர் விருந்துக்கு இது ஒரு அருமையான ரெசிபியாக இருக்கும்னு நினைக்கிறேன். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். மேலும் மேலும் எங்களுக்கு ஊக்குவிக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய ரெசிபிஸோடு வரேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.